இந்த நாளினுடைய வார்த்தை உடன்படிக்கையின் அடையாளம். ஆண்டவர் இந்த பூமியிலே உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்புகிறோம். 2 மனிதர்கள் உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது அதற்கு அடையாளமாய் ஒரு காரியத்தை செய்வார்கள். குறிப்பாக திருமண ஒப்பந்தத்தில் அவங்க உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது 2 வீட்டாரும், பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அதற்கு ஒரு அடையாளமாய் சில காரியங்களை மாற்றிக்கொள்வார்கள். இவரிடத்தில் இருப்பதை அவரிடத்தில் கொடுப்பார்கள், அவரிடத்தில் உச்சிதமான பொருட்களை இவர்களுக்கு கொடுப்பார்கள். இது ஒரு சில அடையாளமாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். எந்த ஒரு காரியம் செய்தாலும், ஒரு தொழிலில் 2 பேர் உடன்படிக்கை பண்ணி கொண்டால் அதற்கு அடையாளமாய் சில காரியங்களை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அடையாளம் இந்த நாளிலே நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். ஆண்டவர் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். இது எனக்கும் உனக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அடையாளத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். யாத்திராமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது மோசே கேட்கிற, ஆண்டவரே, ஜனங்கள் என்னை எப்படி நம்புவார்கள்? நான் என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க, கர்த்தர் தான் என்னை அனுப்பினார் என்று சொல்லி எப்படி ஜனங்கள் என்னை நம்புவார்கள்? என்னை நம்புவதற்கு ஒரு அடையாளம் வேண்டுமே என்று மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். என் ஜனங்களே என்னை நம்பவில்லை, என் ஜனங்களே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கிற பொழுது பார்வோன் என்னை எப்படி நம்ப முடியும்? பார்வோனை எதை வைத்து என்னை நம்புவா? எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னிடத்தில், ஆண்டவர் அவனிடத்தில் உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். ஒரு கையில் ஆண்டவர் ஒரு கோலை கொடுக்கிறார். அந்த கோலை கொடுத்து கொண்டு ஆண்டவர் அதற்குள்ள தன்னுடைய வல்லமையை அனுப்பி அந்த கோலை தரையிலே போடுகிற பொழுது அது அப்பொழுது சர்ப்பமாய் மாறுகிறது. மோசேயை பார்த்தாண்டு சொல்லி என்னுடைய வாளை பிடி என்று சொல்லுகிறார். அவன் அந்த வாளை பிடித்த பொழுது அது அவன் கையிலே மீண்டும் கோலாய் மாறிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை உனக்கு அடையாளமாய் உனக்கு கொடுக்கிறேன், இதுதான் உனக்கு அடையாளம். நீ போ, பார்வோனிடத்துல போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று நம்புவதற்கு, ஜனங்கள் உன்னை நம்புவதற்கோ பார்வோன் உன்னை நம்புவதற்கோ இது உனக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த அடையாளத்தை மோசேயினுடைய கரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசுவாவின் இடத்துல பார்க்கிற பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கே பாருங்க, ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அங்கே யோர்தானை விட்டு கடந்து வருகிற பொழுது நீ ஒவ்வொரு நாமத்திற்கும் 12 நாமத்துக்கும் அடையாளமாய் 12 கற்களை கொண்டு வந்து நீ அங்கே நாட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். ஜனங்கள் இது என்ன என்று கேட்கிற பொழுது, நாங்கள் யோர்தானை கடந்து வருகிற பொழுது இதற்கு அடையாளமாய் இந்த கற்குவியலை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு அடையாளத்தை கர்த்தர் யோசுவாவின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் முடிவெடுக்கிற பொழுது சார் அடையாளத்தை கேட்டு ஜெபிப்போம். இந்த அடையாளம் நடந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த அடையாளம் எனக்கு இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஒரு அடையாளத்தை கேட்டு அந்த காரியத்தை முடிவெடுப்போம். அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது தாவீது அப்படிதான் ஒரு அடையாளத்தை கேட்டு ஆண்டவரிடத்தில் முடிவு பண்ணி, நான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அங்கே வாசிப்போம், 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். நல்ல கவனிக்கணும். யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரியோ அங்கே அந்த யுத்த காலத்திற்குள்ள கடந்து போகிற பொழுது அவர்கள் ஒரு அடையாளத்தை வைத்து ஜெபித்தார்கள். நாம் போய் நிற்போம், எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொன்னால் நம்ம ஏறி போவோம். கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆமென்.
அல்லேலூயா. இப்படி அநேக அடையாளங்களை கேட்டு நம்ம செபிக்கிறோம். அடையாளத்தை எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார், எனவே இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட கடந்து போகிறோம். ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த காரியங்கள் எதிர்மறையாய் நடக்கிற பொழுது நமக்குள்ள ஒரு சோர்வு வந்து விடுகிறது. நாம் பார்த்த அடையாளம் சரிதானா? கர்த்தர் தான் எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்தாரா? அல்லது நாம சில வேளையில் சூழ்நிலையில் மத்தியில் இந்த அடையாளத்தை தெரிந்து விட்டோமா என்கிற ஒரு காரியத்தினராய் கடந்து போய் விடுகிறோம். இப்படி அநேக காரியங்கள் நமக்குள்ளாக ஒரு சோர்வுக்குள்ள கடந்து வருகிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவர் உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது அவரும் சில அடையாளங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார்.